ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பலூன் ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிறத ஒரு கலை இருக்கிறது. பலூனில் அநேக பொம்மைகள்லாம் செய்யலாம். ஸோ இதை நமக்கு எப்படி செய்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நமக்கு பலூன் தேவை. இந்த பலூன் 260 பலூன் சொல்லுவாங்க, கடைகளில் கிடைக்கும். இதை நம்ம என்ன செய்யலாம், இதுக்காக பயன்படுத்தலாம். இதை முதல்ல நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி பலூன் வேணும். ஒரு இந்த பேக்கெட் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நல்ல குவாலிட்டியான பலூன். பம்பு நமக்கு ஒரு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலூன் பாக்கெட்டில் இருக்கனால ரொம்ப நாள் இருக்கும். ஒருவேளை நம்ம என்ன செய்யணும், அது ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும்போது நமக்கு நல்ல செய்யும்போது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ இதுதான் முக்கியம். அடுத்தல இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல என்ன செய்யணும், பலூன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி இந்த பலூனுடைய எட்ஜில் வச்சு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நம்ம அப்படி அடிக்கிறோம். இப்படி அடித்து முடித்து ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபில்லிங் இருக்கும். ஆனால் நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த பலூன் ஏர் அடைச்சிட்டு கட்டக்கூடாது. கட்டினா என்ன ஆகுனா நம்ம ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம செய்யும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஏர் இறக்கணும். ஏர் இறக்கிட்டு என்ன செய்யணும், அதை நம்ம அழகாக ஒரு நாட் போடணும். ஒரு நாட் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த ஏர் கரெக்டாக ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி தான் இதுதான் பலூனுடைய ஒரு பேசிக். இப்போ நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன், ஒரு இமேஜ் செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் இந்த ஏரோடைய கேப் விட வேண்டியிருக்கும். முதல்ல பாருங்கள், பலூன் செய்யும்போது 2 கை நம்ம பயன்படுத்த, அதில் ஒரு கை எப்போவுமே ஹோல்டு பண்ணிக்கணும், கையில் பிடிச்சிருக்கிறதுக்கு. இன்னொன்று வச்சு தான் ட்விஸ்டிங் பண்ணணும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அமுக்குறீங்க. அமுக்கின உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த கை நம்ம பிடிச்சி தான் வச்சுக்கணும். இதுதான் நம்ம சுற்றுறோம். இந்த ஸ்கல்ப்டிங் பண்ணும்போது எத்தனை வாட்டி இதை சுற்றணுன்னா, ஒரு 4-5 டைம்ஸ் சுற்றணும். அப்போ இப்படி நான் ஒரு பால் போட்டிருக்கேன். அடுத்தால பாருங்கள், இங்கே அதே அளவுக்கு இன்னொரு பால் போட்டிருக்கேன். இதை நான் பிடிச்சிருக்கேன். இதை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அன்லாக் ஆகிடும், மறுபடியும் நார்மலாக. இப்போ பாருங்கள், இதே அளவுக்கு நான் ஒன்று பண்ணியிருக்கேன். நம்ம லைட்டாக அமுக்கி விடலாம். அமுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக நமக்கு பலூன்ஸு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 ட்விஸ்ட். இது பேர் நார்மல் ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக இருக்கும். இது நீங்கள் பிடிச்சிருக்கனால இதுக்கு லாக் ஆகிடும். அடுத்தல பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறோம், மடக்கி வச்சுட்டு இதை நம்ம வச்சுக்கிறோம் 3 டைம்ஸ் சுற்றுறீங்க. இப்போ நமக்கு இது லாக் ட்விஸ்ட், லாக் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு. சும்மா ஒரு ஃபேஸ் மட்டும். மறுபடியும் பாருங்கள், அதே அளவு ஒரு 4 விரல் இடம் விடணும். அடுத்தால் நம்ம செய்யணும், ஒரு நார்மல் ட்விஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு நார்மல் ட்விஸ்ட், இன்னொரு நார்மல் ட்விஸ்ட். பாருங்கள், இதோடு சேர்த்து 2 பால். இந்த 2 பால் என்ன செய்கிறோம், நம்ம ஒரு என்ன செய்திருக்கேன், லாக் ட்விஸ்ட். இதை லாக் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே 2 ஃபேஸ் நமக்கு கிடச்சிச்சு. மறுபடியும் ஒரு 4 விரல் இடம் விடுறீங்க. இடம் விட்டுட்டு இப்போ நமக்கு இடம் இருக்குது. லேசாக அமுக்கி விட்டிங்கன்னா இடம் போகும். அடுத்தால அதே அளவு நாம் என்ன செய்ய போகிறோம், நமக்கு ட்விஸ்டிங், நார்மல் ட்விஸ்ட் பண்ணுறீங்க. இதை என்ன செய்யணும், லாக் பண்ணணும். ஓகே, லாக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அழகான ஒரு டாக் கிடச்சிது. பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடம் விட்டோம் பார்த்தீங்களா பின்னால். அப்போ இடம் விட்டால் தான் இந்த நாய் வரும். ஸோ நாயை வச்சு, டாக்கை வச்சு நம்ம அநேக ஸ்டோரிஸ் சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு அடிப்படை. இப்படி தான் ஒவ்வொரு இமேஜஸும் நம்ம என்ன செய்ய போகிறோம், வருகிற வீடியோஸில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நாய் பார்த்திங்கன்னா நன்றி உள்ளது. ஸோ நாமளும் என்ன செய்யணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அவங்கள செஞ்சு காமிச்சிங்கன்னா சண்டே ஸ்கூலில் பிள்ளைங்க மறக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு கலையை நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் சண்டே ஸ்கூல் நல்லாயிருக்கும். சண்டே ஸ்கூலில் அநேக பிள்ளைங்க வருவாங்க. அவங்க ஏதாவது நல்ல வசனம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதை என்ன செய்யலாம், பரிசாக கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான். நம்ம எளிய முறையில் இதை கற்றுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோகளை நீங்கள் பார்க்கும்போது நான் அநேக இமேஜஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். தேங்க்யூ.